அவங்க கேட்குறபடி அந்த டைமை கூட குடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாசம். ஆனா இப்ப நடக்கிறத பார்க்கும்போது நல்லா நமக்கு தெரியுது, திமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு அப்படி என்ன இங்க தாவேக்கா நடக்குது? இல்ல அப்படி செய்தி வருது. ஆனா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்னும் அவங்க கத்துக்கல. எப்படி வந்து ஊழல் பண்றது திமுக அளவுக்கு, கை தேர்ந்த அளவுக்கு அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணுமே. ஒரு இடத்துல ரூ. 10 லஞ்சம் வாங்கணுமா, இல்ல ரூ. 100 லஞ்சம் வாங்கணுமாங்கிற வித்தியாசம் தெரியாம இருக்கு அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். அதனால அவர்களுக்கு அது பிகாஸ் செலவு பண்ணி தேர்தலில் சந்திச்சவங்க ஒவ்வொரு வேட்பாளர் களமிறங்கிறதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு தானே வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க தாவேக்காவை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு. உண்மையாகவே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக தமிழ்நாடு இருந்திருந்தது அப்படின்னா, சிந்திக்கும் ஆற்றல் உள்ள கல்வி ஆற்றல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏன் வந்து பெண்கள் வந்து நான் வந்து பொண்டாட்டியா கூட இருப்பேன், எனக்கு வந்து விஜய் வந்து கணவன், அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளை வந்து இறந்தாலும் பரவாயில்ல, ஐசியூல இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விஜய் பார்க்க போவேன். இதெல்லாம் படிக்காம இல்லையே, படிச்சு டிகிரி முடிச்சவங்களாம் கூட தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு கல்வியினோட தரம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க திராவிட கட்சியினுடைய ஆட்சிகள்ங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இந்த பக்கம் நான் வந்து எனக்கு எதுக்கு 8 வழிச்சாலை, அது நீங்க தேவையில்லாத மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அவங்களுடைய வாழ்வியலை வந்து சீர்குலைக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கோம், அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீ அதிவிரைவு சாலை போடணும், ஏன் அதிவிரைவு சாலை இல்லைன்னு பொங்குறாரு நம்மளுடைய சகோதரர் விஜய் அவர்கள். இன்னைக்கு நீங்க மெச்சக்கூடிய அம்மையார் பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், இல்லை சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், வைக்கக்கூடிய புள்ளிகள் சட்டமன்றத்துக்குள்ள தானும் சீமானவர்களுடைய கருத்துகள் நம்ம மனசுல ஒரு நீண்ட நாட்கள் பிரச்சனையை குறித்து பேசுறதுக்கு குறிப்புகள் தேவையில்லை, மனசுல இருந்து எடுத்து பேசினா போதும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லாம இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நம்ம முன்னாடி ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம், அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கு முன்பாக திமுக ஆட்சி காலகட்டத்தில் பண்ணோம். இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அவர் வந்து பொறுப்பேற்ற அந்த நாளில் என்ன சொன்னார்னா, லஞ்சம் லாவண்யம்லாம் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம இந்த ஒரு 60 நாட்கள் எடுத்து பார்க்கும்போது சார் பதிவாளர் அலுவலகங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து சோதனை நடத்தி சில லட்சங்களை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. கடந்த ஆட்சி காலகட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மீது என்னென்ன புகார் இருந்ததோ அதெல்லாம் இப்போ தூசி தட்டி எடுத்து நடவடிக்கை எடுத்துட்ருக்காங்க. இப்படி துரிதமாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து தாவேக்கா நிர்வாகி ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் மீது புகார் எழுந்த நிலையில் லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சி வந்து சுபயோகமாக நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல இப்போ அடுத்த ஆட்சி மாறும்போது தான் நெக்ஸ்ட் என்னோட வந்து வீட்டு தருவீங்க அப்படிதான் தொடங்குனீங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஆட்சி மாற்றம் 60 நாட்கள், 60 நாட்களா? ஆமாம் 60 நாட்கள், 60 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் பல பார்வை இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக வித்தியாசம் இல்லை. திமுக என்னெல்லாம் பண்ணுச்சோ அதே தான் தாவேக்காவும் பண்ணுது. அதனால் மாற்றம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் அப்படிலாம் சொல்ல முடியாது. அண்ட் 60 டேஸோ ஒரு 65 நாளும் வந்து போதுமா கேட்டிங்கன்னா அது போதாது நம்ம ஒட்டுமொத்த ஆட்சியும் மதிப்பிடுறதுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் இருக்குது 4 வருஷம் ஆள்றதுக்கு, 4.25 வருஷம் ஆள்றதுக்கு வந்து இன்னும் டைம் எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க கேட்குறபடி அந்த டைமை கூட கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம். ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்கும்போது நல்லா நமக்கு தெரியுது, திமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தாவேக்கா. அப்படி என்ன இங்க நடக்குது? ஏதாவது நடந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இல்லை அது வந்து அதுவுமே நான் வந்து அது ரொம்ப அழகான நரேஷன் செட்டிங். பாருங்க, திமுக வந்து பிளேம் கேம் தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகமா மூடி மறைக்கிறதுக்கு தான் வந்து வேலை பார்த்தாங்க. நாங்கள் அட்லீஸ்ட் வந்து வெளிப்படைத்தன்மையோட நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், ஃப்ரிக்ஷனாக எடுக்கிறோம், உடனே எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிற ஒரு நரேஷனை பார்க்க முடியுது. ஆனால் அப்படி இல்லைங்கிறதுக்கும் உதாரணங்கள் இந்த ஆட்சியில் நமக்கு கண் முன்னாடி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சொந்த கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகி வந்து ஒரு எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு, ஸ்ரீவைகுண்டம் நினைக்கிறேன், அந்த தொகுதி எம்எல்ஏ மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
அதில் தொடர்புடையவராக அவர் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறாரு. ஆனால் அந்த செய்தியை பற்றி இன்ன வரைக்கும் யாருமே பேசுகிறதும் இல்லை. அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அது எப்படின்றது வந்து இது வரைக்கும் வந்து சொல்லவே படலை. மாறாக சொந்த கட்சிக்கார பெண்ணை நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஊழலே இல்லை, லஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வெளிப்படையான நிர்வாகத்தை தருவோம்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் கேள்வி எழுப்பும்போது சொன்னது போல் சொந்த கட்சியினுடைய உறுப்பினர் வந்து லஞ்சம் வாங்குறத பின்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 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 போஸ்டரில் கூட அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபோட்டோ லேமினேஷனில் வாங்க பத்தாது இன்னும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஃபோட்டோ வந்து நம்ம பார்க்க நேர்ந்தது. அவங்க வெளிப்படையாகவே வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காசு வாங்கினதாக பல அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் போட்டு ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டது நம்மளால பார்க்கணும். வீடியோஸே காணொலி ஆதாரங்களே இருக்குது. அப்போ அங்கே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் சின்னது அப்படின்னு நினச்சாலுமே கூட வழக்கறிஞர்கள் தேர்வு, அரசு வழக்கறிஞர்கள் தேர்வில் கிட்டத்தட்ட 120 கோடி வரைக்கும் ஊழல் செய்திருப்பதாக இன்னைக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அதுவும் சொந்த கட்சியினுடைய ஒரு, அதாவது தாவேக்காவை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது வந்து மறுக்கவோ இங்கே வந்து மேல்முறையீடு செய்து அதை வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மையோ ஒரு ஒயிட் பேப்பரோ அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா எத்தனையோ வழக்கறிஞர்கள் காசு கொடுத்து அங்கே வந்து வழக்கறிஞர்களாக அனுப்புறதுக்கு புஷியானந்த் அவர்களுடைய தரப்பு இவ்வளோ தூரம் சம்பாதிச்சுக்கிறாங்கங்கிறது பட்டவர்த்தமான செய்தியாக ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் போட்டு பிரிண்ட் மீடியா கூட போட்டிருக்கு. அதனால அது ஒரு பெரிய ஊழல். அதே மாதிரி ஸ்கூல்ஸுக்கு, இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அனுமதி வழங்கக்கூடிய விஷயத்தில் வந்து ஊழல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லலை. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவருடைய வீடியோவில் வந்து நான் வந்து ஆதாரம் தரேன், கையில் இருக்கு எங்ககிட்ட அப்படிங்கிறது அவர் பட்டவர்த்தனமாக வந்து வெளிப்படையாக வந்து. ஆனால் கடந்த ஆட்சியில் தான் வந்து இப்போ பள்ளிகளுக்கெல்லாம் வந்து கட்டட அனுமதியோ இல்லை வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கோ வந்து எங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க. கோடிக்கணக்கில் 100 கோடிக்கு மேலே வந்து கேட்டாங்க. அதாவது முழுசாக எல்லார்கிட்டேருந்து வாங்கினது அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்ப சரி பண்ணி உடனடியா எல்லா பள்ளிகளுக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு தானே செய்திகள். நம்ம இல்ல அப்படி செய்தி வருது. ஆனா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்னும் அவங்க கத்துக்கல எப்படி வந்து ஊழல் பண்றது திமுக அளவுக்கு, கை தேர்ந்த அளவுக்கு அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணுமே. ஒரு இடத்துல 10 ரூபா லஞ்சம் வாங்கணுமா இல்லை 100 ரூபா லஞ்சம் வாங்கணுமாங்கிற வித்தியாசம் தெரியாம இருக்கு அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கு அது பிகாஸ் செலவு பண்ணி தேர்தலில் சந்திச்சவங்க ஒவ்வொரு வேட்பாளர் களமிறங்கிறதுக்கு முன்னாடி காசு வாங்கிட்டு தானே வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க. தாவேக்காவை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கடந்த 2026 தேர்தல் முடிஞ்சது. எத்தனையோ வேட்பாளர்களுக்கு பணம் வாங்கி நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுவீங்களா, இவ்வளோ பணம் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களான்லாம் அவங்க கிட்ட ஆடிஷன் பண்ணி தான் அவங்க வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து செய்தி. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இல்லையே, இப்போ காட்டுமன்னார் கோயில் தொகுதி எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து திருமாவளவன் அவர்களுடைய தங்கையை தான் நிறுத்தினாங்க. அங்க ஒரு வேட்பாளர் தாவேக்கா சார்பாக நிறுத்தும் போது அவர் வந்து ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா பிரச்சாரத்துக்கு வாகனத்துக்கு டீசல் போடவே அவர்கிட்ட வந்து காசு இல்லை. எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போனவர் கூட எனக்கு செப்பல் கூட போட காசு இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுலாம் பார்க்க முடியுது. எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதாவது விளம்பரத்துல காமிக்கிறது எல்லாமே வந்து உண்மைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டோடனே நம்ம எல்லாம் எப்படி வந்து க்ளோ ஆயிருந்திருக்கணும்? எத்தனை வருஷம் ஊழல், அது ஸ்கேம். அது இது வாங்கி நம்ம இந்த டியூபை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளையாயிருவோம் அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து நமக்குள்ள திணிச்சாங்களே. அந்த மாதிரி அவங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னது விளம்பரத்துக்காக. ஆனால் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த 60 நாட்டில் அவங்க எந்த முயற்சியும் பண்ணலை. ஆனால் வெளிப்படை மேபி சகோதரர் விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவங்க கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கு அப்படிங்கறத எந்த இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியல. சகோதரர் விஜய் அவர்களே கூட ஏற்கனவே கடந்த காலத்துல வரி ஏய்ப்பு செய்தவர் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல வந்தது. அதாவது வெளிநாட்டு வாகனத்தை வந்து இறக்குமதி செய்யும் போது அவருக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த கேசஸ் எல்லாம் போனதை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் கட்டினாங்க, அதெல்லாம் இல்லை. பட் கேஸ் வந்துருச்சுல வெளியில வந்து வெளிப்படையா
அந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சுல, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நோக்கம் வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே அவ்வளவு மனித புனிதர்களோ தூய சக்திகளோ வந்து தாவேக்காவை சார்ந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒருத்தர் கஞ்சா கடத்துறாரு, ஒருத்தர் வந்து கிரிக்கெட் மைதானத்தில் மாத்திரையை நுணுக்கிறாரு, ஒருத்தர் கடலில் போயிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு ஆல்கஹால் டின்னை வந்து குடிச்சிட்டு போடுறாரு. ஊழல் வழக்கு இருக்குது, என்ன சொல்கிறது, ரவுடிசம் வழக்கு இருக்குது, தாலி பருப்பு சங்கிலி அறுப்பு அந்த மாதிரியான எல்லா கேசஸும் இருக்கக்கூடிய பேக்லாஷஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தட் தே வில் பி த என்னது பியோர் ஹேண்ட்ஸு, கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இப்போ வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியாது. மேபி தே ஆர் ட்ரையிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நல்லவர் வேஷம் போட்டு என்ன பயன் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த ஆட்சியில் குறைகளை மட்டுமே பார்க்கணும், வேற என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த 60 நாளில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்க? இப்போ பொதுப்பணித்துறை எடுத்துக்கிட்டோம்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, ஒப்பந்ததாரர்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்லலாம் யாருக்குமே கொடுக்க வேண்டாம், அப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா சொல்லுங்க, நாங்க மொத்தமா வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? இப்போ வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்றது இதுவரை எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி வெளிப்படையாக சொன்னதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே திருவான்மியூரில் வந்து ஒரு மேம்பாலம் போடுறதுக்கு கடந்த ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல்லாம் நாட்டியிருந்தார். அதில் பெரும் ஊழல் நடந்திருக்கு. அதாவது வந்து கம்மியாக வந்து கோட் பண்ணியிருந்த அந்த கம்பெனிக்கு கொடுக்காம வேறொரு ஒப்பந்ததாரருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ரத்து பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. இந்த விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நேர்மையாக தானே பண்ணுறாங்க. இப்போ வந்து பொதுப்படையாக எல்லாரும் இதில் வந்து கலந்து கொண்டு டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு தானே விரும்புகிறாங்கன்னு பார்க்க முடியுது. நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்புவேன் அப்படின்னா தாராளமாக தட் இஸ் யோர் சாய்ஸ். பட் ஆனால் இங்கே வந்து எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு கொஸ்டின் அப்படிங்கிறது தான். இங்கே வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் எப்படியும் சமர்ப்பித்து தான் ஆகணும். ஏற்கனவே வெளிப்படையாக இருக்க இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு பேர் வெளிப்படைத்தன்மை இல்லை, அது ஒயிட் பேப்பர் கிடையாது. அதில் உண்மையாகவே வந்து என்ன சட்ட சிக்கல் இருக்குது, நாங்கள் என்னெல்லாம் வந்து குளறுபடிகள் பண்ணோம், அந்த குளறுபடிகளுக்கு நாங்கள் என்ன தீர்வு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான முழுமையான ஒரு ஆய்வு பண்ணின ஒரு வெள்ளை அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே இவர்கள் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே இப்போ வந்து லிட்ரஸி ரேட்டில் சிறந்து விளங்குச்சு தமிழ்நாடுன்னு கூட தான் திமுக சொல்லுச்சு. இப்போ லிட்ரஸி ரேட்டில் சிறந்து விளங்குனா எதுக்கு நமக்கு இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். உண்மையாகவே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இருந்திருந்தது அப்படின்னா சிந்திக்கும் ஆற்றல் உள்ள கல்வி ஆற்றல் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏன் வந்து பெண்கள் வந்து நான் வந்து பொண்டாட்டியாக கூட இருப்பேன், எனக்கு வந்து விஜய் வந்து கணவன், அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளை வந்து இறந்தாலும் பரவாயில்ல, ஐசியூல இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இதெல்லாம் படிக்காம இல்லையே, படிச்சு டிகிரி முடிச்சவங்களாம் கூட தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு கல்வியினோட தரம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க திராவிட கட்சியினுடைய ஆட்சிகள்ங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இப்ப கல்வி எல்லாமே வியாபார பொருளாகவும் எல்லாமே வந்து ஊழல் மயமாகவும் இருந்தனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஊழலை வந்து எளிமையாக ஒழிக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல, ஆனால் அதுக்கு நேர்மையானவர்கள் தேவையில்லப்படுறாங்க. நீங்கள் வந்து இங்கே இவர்களை எந்த விதத்தில் நேர்மையாளர்கள்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு வரைக்கும் பாஜக தமிழ்நாடுக்குன்னு ஒரு ரத்த ஓட்டம் இருக்குது, ஒரு நீரோட்டம் இருக்குது. அதுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த என்ன சொல்கிறது மாநில சுயாட்சி மேலே ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையும் அது மேலே ஒரு பற்றும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படி இருக்கும்போது நீ வந்து வந்தே மாதரம் பாடிக்கோ, வந்தே மாதத்தை கட்டாயப்படுத்திக்கிறவ, எல்லா கார்ப்பரேட் திட்டங்களும் பாஜக அரசு வந்து எந்த மாநிலத்தை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஆதரிக்கும். நீ ஐஆர்இஎல் எக்ஸ்டென்ஷனை பண்ணுவேன், ஆனால் இங்கே வந்து பொதுக்குழு கூட்டும் போது நாங்கள் வந்து உடனடியாக அது நிறுத்துறதுக்கான வேலையை செய்வோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்க. ஜல்ஜீவன்னா என்னன்னே தெரியல, ஆனால் அதற்கு ஒப்பந்தத்துக்கு ஓகே கொடுத்தாச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எவ்வளோ பெரிய ஒரு முரண், எவ்வளோ பெரிய ஒரு பாதகம் அப்படின்னு இன்னைக்கு கூட வாங்ஷுக்குங்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரதம் இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறார் நீட் மாணவர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நீங்கள் NEP-யை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வருது.
இந்த பக்கம் நான் வந்து எனக்கு எதுக்கு 8 வழிச்சாலை, அது நீங்கள் தேவையில்லாத மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அவங்களுடைய வாழ்வியலை வந்து சீர்குலைக்கும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல்முறையீடு செஞ்சுருக்கோம், அதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். நீ அதிவிரைவு சாலை போடணும், ஏன் அதிவிரைவு சாலை இல்லைன்னு பொங்குறாரு நம்மளுடைய சகோதரர் விஜய் அவர்கள். இந்த பக்கம் நீங்கள் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை எந்த மாநிலமும் ஏற்றுக்கல, குஜராத்தும் ஏற்றுக்கல, எந்த மாநிலமும் ஏற்றுக்கல. யார் ஏமாந்த மாநிலம்னா தமிழ்நாடுன்னு சொல்லி வந்து போட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இது வேண்டாம்னு 12-13 உயிர்களை கொடுத்து அங்கே போய் நீங்கள் ஸ்னோலினோட அவர் தங்கையினுடைய வீடுக்கு போய் ஒரு அரசியல் அரங்கேற்றம் நாடகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா அப்போ அதை எப்படி நம்ம சொல்கிறது? அப்போது பாஜகவை குறித்து எந்த விமர்சனங்களும் வைப்பதில்லை, மாறாக அவர்கள் கொண்டு வருவதை அவர்கள் சொல்வதை எல்லாத்தையும் ஊக்குவிச்சு நீங்கள் இங்கே ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் புரியும். ஆனால் இந்த மமதையில் ஒரு போதையில் திரை மோகத்தில் மறைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ இல்லை பெண்களுக்கோ மக்களுக்கோ இது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் தொடர்ச்சியாக இதை சுட்டி காட்டி அவர்களுக்கு விழிப்புணர்வு படுத்துவதே நம்மளுடைய பணி அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். இன்னொரு பக்கம் இப்போ சில நாட்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் பொது வேட்பாளராக திமுக அதிமுகவும் சேர்ந்து சீமானவர்களை அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்கறது திரு சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா போகிற திருமண நிகழ்ச்சிகள்லாம் வந்து திமுகவோட வந்து நெருக்கமாக இருக்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு. இப்போ இது 2 கேள்வியாக பார்க்குறேன். முதல்ல கண்டென்ட் கொடுக்குறவர் அப்படின்னா ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அரசியல் களத்தில் யாராவது ஒரு வேலிடான பாயிண்டர்ஸ் எடுத்து வைக்க முடியுதா? எதிர்கருத்தோ இல்லைன்னா வந்து சரியான கேள்விப்பா அப்படின்னு யார் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரால் எடுத்து வைக்க முடியுமா? சட்டமன்றத்தையே எடுத்துக்கோங்க. இவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் வாசிப்பார், அவரும் ஸ்கிரிப்ட் கொடுத்தா தான் வாசிப்பார். ஆன் த ஸ்பாட்டில் இதுக்கு எதிர்வினை இதுதான் அப்படின்னு இவங்களால கொடுக்க முடியுதா? இல்லை. இவர் அவங்கள திட்டினா அவர் அமைதியாக இருந்துட்டு அடுத்த தடவை சட்டமன்றம் கூட்டுற வரைக்கும் அமைதியாக இருப்பார், இல்லை ட்விட்டரில் போய் பதில் சொல்லுவார். இவருக்கு அங்கே என்ன பண்ணுறது தெரியாது, வெளிநடப்பு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பாணி சட்டமன்ற வெளிநடப்பு. இதுவே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்திருந்தார் அப்படின்னா 2 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, கேள்வியை கேட்டிருக்க முடியுமா முடியாதா? நீ மைக்கு கூட கொடுக்கல, ஆனால் நான் வந்து கேட்டிருக்க மாட்டேன். நான் வெளியில் வந்து கூட எங்களுடைய கேள்விகளை எழுப்போம், அது ஒரு அதிர்வலை ஏற்படுத்துமா? அந்த பாயிண்ட்லேருந்து பிடிச்சி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் மெச்சக்கூடிய அம்மையார் பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும், இல்லை சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், வைக்கக்கூடிய புள்ளிகள் சட்டமன்றத்துக்குள்ள தானும் சீமானவர்களுடைய கருத்துகள் நம்ம மனசுல ஒரு நீண்ட நாட்கள் பிரச்சனையை குறித்து பேசுறதுக்கு குறிப்புகள் தேவையில்லை, மனசுலேருந்து இருந்து பேசினா போதும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அப்ப இங்க இருந்து நமக்கு வந்து இந்த தாட் எல்லாம் வருது அப்படிங்கிறத. சௌமியா அன்புமணி அவர்கள் விவசாயிகளுடைய அந்த வழியை வந்து அவங்க வந்து எடுத்து உரைத்தது எல்லாமே வந்து பாராட்டக்கூடியது உள்ளக்க இருக்கும்போது. ஆனால் அவர்களுக்கு எப்படி வந்தது? இதெல்லாம் நீண்ட நாட்களாக யார் பேசிக்கிட்டு இருக்கா? எங்கேருந்தாவது நம்ம லீட் எடுக்கணும், எல்லாருக்கும் தனியா உதிக்கிறது இல்லை. தாயவன் சீமானவர்கள் தொடர்ச்சியா வந்து அரசுக்கு எதிராக இல்ல வந்து யாரும் பேசாத விடயங்கள் எடுத்து பேசுறது தானே பாமக பேசிட்டு இருக்கு. தொடர்ச்சியா நம்ம அதானே பார்த்துட்டு இருக்கோம். பேசுது நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க ஆய்வு பண்ணுறாங்க, அவங்க டீம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க பின்னாடியில இருந்து. அதுக்கு எடுத்து அவங்க வந்து முன்னாடி அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, எப்பவுமே ஸ்டேபிள் மைண்டடாக இருந்தது கிடையாது. இப்போ பாருங்கள், வந்தே மாதிரம் பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கு எதுக்கு வந்தே மாதிரம், எனக்கு எதுக்கு வந்தே மாதிரம்? மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய எனக்கு என்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து போதும்ல பேசணும். நீ ஜனகணமனையும் பாடிக்கும். வந்தே மாதத்துல என்னெல்லாம் இருக்கு? மதச்சார்புடைய கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது தெரியுது. அப்படி இருக்கும்போது மதச்சார்பற்ற ஒரு கொள்கையை கொண்ட ஒரு அரசோ ஒரு நிர்வாகமோ எப்படி இந்த வந்தே மாதத்தை பாடுறதுக்கு ஓகே சொல்றீங்க, எப்படி அதை ஒப்புக்கொள்றீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாகவும் இருக்கு. அதனால நிறைய முன்னுக்கு பின் முரணான அவங்களுக்கு வந்து கொஞ்சம் they will go aligned with பிஜேபி பிகாஸ் அவங்க அங்கே பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை எடுத்துக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து எதிர்க்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு அவங்க வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
இங்க வந்து சிந்தனையாளர்கள் ரொம்ப குறைவு. அந்த வரிசையில கட்டாயம் அரசியல் தளத்துல தாய்மாமன் சீமானவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு ஆற்றல் அப்படிங்கிறனால சட்டமன்றத்துல ஒரு வலிமையான குரலாக அவர் இருப்பாரு. அது வெறும் நாம் தமிழர் கட்சியினுடைய சிந்தனை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையா இருக்கு. இப்ப நீங்க எந்த ஊடகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னாலும் சீமான் வந்து இந்த முறை சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும், அவர் வந்திருப்பாருன்னு நினைச்சோம், ஒரு 10 பேராவது உள்ளக்க போயிருப்பாங்கன்ட்டு நாங்க வந்து யோசிச்சோம். நாங்க அவருக்கு தான் போட்டோம், ஆனால் எப்படி அவர் வந்து இவ்வளோ வாக்குகள் குறைவு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அவராவது போய் வந்து பேசியிருக்கணும், உள்ளக்க இருந்திருக்கணும், இது அவருடைய காலம், இந்த நேரத்தில் அவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களின் குரலா இருக்கு. அப்ப பொது வேட்பாளர் அப்படிங்கிற இந்த கருத்துருவாக்கம் அப்படிங்கிறது ஊடகங்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொது வேட்பாளராக நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலை நாங்கள் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தகவலாக எங்கேயும் வரல. ஆனால் இது மறுக்கவும் செய்யலையே தலைமை. இல்லை, நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியினுடைய செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பொது வேட்பாளர் இல்லை, அப்படி உண்மையாகவே பொது வேட்பாளர் அப்படியாக நாங்கள் வந்து கருதப்பட்டிருக்கணும் அப்படின்னா கடந்த காலத்தில் எத்தனையோ வந்து தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கு. ஜனநாயகத்தை மதித்து பல கட்சிகள் புறக்கணித்த போதும் கூட நீங்க விக்கிரவாண்டி, ஈரோடு இடைத்தேர்தல்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் திமுக பாமக மட்டும் போட்டியிட்டு 2 சட்டமன்ற தொகுதி இருக்கு இடைத்தேர்தலில். அதுலேயும் நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் டிஎம்கே, நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் பாமகன்னு போட்டிட்டு இருக்கோம். அங்கே யாருமே நாம் தமிழர் கட்சியை பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் யாருமே சொல்லலையே அப்படிங்கிற கேள்வியும் தார்மீகமாக எழுப்பியிருக்கோம். இப்போ இங்கே என்னன்னா, சரி நீங்கள் பொது வேட்பாளர் நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க, நாங்கள் பொது வேட்பாளர் தான், பொதுமக்களுக்கான பொது வேட்பாளராக நிற்க போகிறோம். மற்றவங்க எல்லாரும் சாதி, மதம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கைக்காக அவர்கள் நிற்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமாக, இந்த மண் வளம், மலை வளம், நீர் வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம்னு எல்லாவற்றிற்குமாக பேசக்கூடியதுனால நாங்கள் ஒரு பொது வேட்பாளரனே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஊடக பிம்பப்படுத்துறதுனால நம்ம அந்த வாதத்தை எடுத்துக்க தேவையில்லை. இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் அட்லீஸ்ட் சீமானின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப்படணும் அப்படிங்கிறது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு செய்தியை நம்ம வந்து பரவலாக உள்வாங்கிக்கிற காரணத்தினால வரக்கூடிய இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் கலந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவரே ஒரு பொதுக்குழுவோ ஏதோ கூட்டி அவரே வந்து அறிவிப்பார். அது வரைக்கும் ஊடகங்கள் காத்துருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுல என்ன தப்பு இருக்குன்னு கூட சில ஊடகவியலாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் கோட்டீஸ்வரன் போன்றவர்கள்லாம் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசக்கூடாது, ஏன் திமுகலாம் ஒரு லைன்ல வந்துடக்கூடாது அப்படிலாம் பேசியிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ், அவங்களோட பெர்செப்ஷன்ஸ், அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அது. ஆனால் அதற்கு காலமும் சூழலும் இருக்கு. நாங்கள் எந்த விதத்திலும் எந்த இடத்துலையும் சமரசம் அடைய போவதில்லை. எங்களுக்கு எப்போதும் போல திமுக துரோகி தான், அதிமுகவும் எதிரி தான், எங்களுக்கு பாஜகவும் காங்கிரஸும் எங்களுடைய எதிரிகள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவர்களை சித்தாந்த ரீதியாக அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண் தான். அது எந்த காலத்திலும் நட்பு முரணாகலாம் மாறாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறோம். அதனால இன்னைக்கு தாவேக்கா வந்து எல்லாத்தையும் குழப்பின ஒரு குழப்படியாக இருக்கிறார்களே தவிர்த்து அவர்கள் ஒரு தெளிவான பார்வையிலலாம் இல்லை. அதனால அவர்களுக்கும் அதே நிலைப்பாடு தான். அவங்களாவது வந்து வெறும் பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இவர் வந்து நான் பெரியாரையும் எடுத்துக்குவேன், வேலுநாச்சியாரையும் எடுத்துக்கிடுவேன், நான் வந்து காமராசரையும் எடுத்துக்கிடுவேன், அஞ்சலி அம்மாலையும் எடுத்துக்கிடுவேன்னு ஒரு பெரிய மிக்சர் மசாலாவாக வந்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு கொள்கையற்ற ஒரு தெளிவற்ற பார்வை இருக்குது. அப்படிங்கனால அவர்களும் இன்னைக்கு எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுறாங்க. இப்போ எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம ஏன் வந்து தோல்வி அடைஞ்சோம், நம்மளுடைய வாக்கு வங்கி ஏன் வந்து குறைஞ்சது அப்படின்னு இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா மாவட்ட ரீதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று நிர்வாகிகள் குழு கூட்டம் கூட்டி பேசிட்டு இருக்காரு. இப்போ பாமகவை எடுத்து பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து எந்த மனநிலையில இருக்கிறாங்க, விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு என்ன மனநிலையில் இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் மாவட்ட ரீதியாக போயிட்டு இருக்காரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து அமைதியாவே இருக்காங்களே, ஏதாவது ஆலோசனை நடத்தினாங்களா, இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசினாங்க? இல்லை, பிஹைண்ட் த சீன் நீங்க நாம் தமிழர் கட்சி இந்த மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்கலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இல்ல, நான் கட்சியில வந்து ஆலோசனை கூட்டம் இல்ல வந்து நிர்வாக மாவட்ட ரீதியா சென்றாரா? நிர்வாக பணிகள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும்
சென்று போய் நாங்கள் வந்து பண்ணல. இந்த தடவை வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம்ட்டு இருக்கோம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகளை ஃப்ரம் வித்தின் த ஹை கமிட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து கட்சியினுடைய அடுத்த கட்ட எல்லா பொறுப்பாளர்களோடையும் கலந்து ஆலோசிக்கிறதுக்கான பணியை குறித்தும் இங்கே வந்து ஆலோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தாங்க சீமான் அவர்கள். நாங்கள் பேக் எண்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் களத்துலேயுமே கூட இன்னைக்கு நீங்கள் கெலவரப்பள்ளி டேம் இஷ்யூவும் சரி, இல்லை இந்த கும்மிடிப்பூண்டியில் அந்த ரேப் கேஸுக்காக நின்னதும் சரி, இந்த டெல்லி பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டது சரி, 85 விழுக்காடு நம்மளுடைய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுல சரி, இன்னெல்லாம் பெர்மிட்டுங்கிற விஷயத்துல சரி, இல்லை இப்போது இந்த திருவாரூரில் நடக்க விவசாயிகளுடைய போராட்டத்தில் சரி, எல்லா மக்கள் பிரச்சனைகள்லையும் நாம் தமிழர் கட்சி உடனிருந்து மக்களோட களத்தில் நிற்கிறோம். தாமன் சீமான் அவர்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத உணர்ந்து தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் ஒரு அந்த வெளியில் வந்து அந்த உரை கொடுக்கும்போது அது எவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் எப்போவுமே வந்து டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தியரி தான் நம்ம வந்து இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல் ஆப்பிள் நல்ல சுவையாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 10வது 12வது ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால் பேசிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு வந்து நம்ம சீமான் தானேப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. எவ்வளவு கருத்துகள், எவ்வளவு தீர்வுகள், எவ்வளவு விழிப்புணர்வு பாடங்கள் எல்லாத்தையும் எடுத்தாலும் சளைக்காமல் கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது, அது வேற. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது வேற. ஆனால் பொதுஜன மக்கள் மத்தியில் இது எப்படி பர்சீவ் பண்ணப்படணும் அப்படிங்கும்போது then you have to know the importance and value அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த கேப் தேவைப்படுது அப்படிங்கிறத மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஜெனுவனான ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் காத்திருப்போம். வெளில வந்து பேசும்போது அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதாவது மீடியாவையும் ப்ரெஸ்ஸையும் அடிக்கடி சந்திக்க வேண்டாம். அது ஏற்கனவே மீடியா எந்த மீடியா நம்மளை மதிச்சிச்சுங்கிற ஒரு வருத்தம் கூட இருக்குது. நீங்கள் கடந்த 2026 தேர்தலில் பாத்ரூம் விட்டு வெளில வந்துட்டார், பாத்ரூமுக்கு போகிறாரு, காரில் வந்து ஏறிட்டார், கார்லேருந்து பனையூர் போகிறாரு, பனையூர்லேருந்து பெசன் நகர் போகிறாரு, பெசன் நகரில் அங்கே போகிறாங்க. எவ்வளோ ஊடகங்கள் வந்து இந்த செய்திகளை காட்டுச்சுன்னு ஒரு வார்த்தை மதித்து அந்த ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறாரா சகோதரர் விஜய் அவர்கள்? ஆனால் விஜய் அவர்களுடைய பாணியில தான் இப்போ சீமான் அவர்கள் வரப்போறாரா மீடியாவை வந்து ஒதுக்காம இருக்க மாதிரி? நாங்கள் வந்து ஊடகத்தை மதித்தோம், ஊடகம் எங்களை மதிக்கவில்லை கடந்த தேர்தலில். அப்போ நாம் தமிழர் கட்சியினோட தலைமை ஒருங்கிணைப்பாளனுடைய கருத்து எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற அந்த ஏக்கமும் தேடலும் மக்கள் மத்தியிலும் ஏற்படணுங்கிற அந்த உணர்வுக்காக நாம் வந்து இந்த பாசம் வந்து கொடுத்துருக்கோம். பட் தேவைப்படக்கூடிய இடங்களில் கட்டாயம் தான் சீமான் அவர்கள் பேச தான் செய்வார். போதும் அறிக்கை வாயிலாக பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சரி, பார்க்கலாம். நன்றி.